தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தொடர்ச்சியாக தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது என்னாகமம் 20:2-13. என்னாகமம் 20:2-13. இது நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இன்னும் தெளிவாக சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி 40 ஆண்டுகால பயணமாக முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது அந்த பயண காலத்தில் இறுதியில் நடந்த ஒரு சம்பவமாக இது காணப்படுகிறது. இங்கே ஒரு கற்பாறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இந்த பயணத்திலே ரெவித்தீமிலே வைத்து இதே போல ஒரு கற்பாறையிலிருந்து தண்ணீர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல மீண்டுமாக இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது மீண்டும் ஒரு கற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. இங்கே தேவன் மோசையிடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தேவையாயிருப்பதினால் அவர்களை அந்த கண்மலைக்கு முன்பாக அல்லது பாறைக்கு முன்பாக ஒன்று திரட்ட சொல்லுகிறார். அப்படியாக மோசையும் ஆரோனும் அதை சேர்ந்து அப்படியே செய்து முடித்தார்கள். தேவன் இதோடு கூட மற்றொன்றையும் சொன்னார். என்ன? கண்மலையிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். ரெவித்தீமிலோ அடிக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி மோசை அடித்தார். ஆனால் இங்கே கண்மலையிடம் பேச சொன்னார், மரக அடிக்க சொல்லவில்லை. ஆனால் மோசே இதற்கு முன்பாக நடக்கின்ற சில காரியங்களின் நிமித்தம் மக்கள் மீது உள்ள கோபத்தில் தேவன் சொன்னதை மறந்து, பேச வேண்டும் என்று சொன்னதை மறந்து தன் கோலால் 2 முறை அந்த கல்லை அடித்து தேவனுடைய வார்த்தையை மீறி விடுகிறார். அது அந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய பெயருக்கு அபகீர்த்தியை உண்டு பண்ணியது. மட்டுமல்ல, இதனுடைய விளைவாக தேவன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் கானானுக்குள் நுழைவதில்லை என்று சொல்லிவிடுகிறார். இது அவ்வளவு பெரிய ஒரு காரியமா என்று கேட்டால் கண்டிப்பாக ஆம் என்றுதான் சொல்ல முடியும். ஏனெனில் இந்த கண்மலையை அடிப்பதற்கு முன்பாக மோசே ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். இந்த பாறையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டுமா என்கிற கேள்வியை கேட்டார். பின்புதான் 2 முறை அடித்து தண்ணீரை வரவழைத்தார். மக்களும் திருப்தி ஆனார்கள், உண்மைதான். ஆனால் இந்த மோசையினுடைய இந்த செயலும் வார்த்தைகளும் அந்த தண்ணீரை உற்பத்தி செய்ய அவருடைய மோசையினுடைய மனித முயற்சிதான் உதவியது போல தோன்ற செய்தன. அதாவது அவருடைய வார்த்தைகளும் இந்த செயலும் இந்த தண்ணீர் வருவதற்கு அவர்தான் மூல காரணம் என்பது போல ஒரு சாயலை, ஒரு தோற்றத்தை உருவாக்கியது. ஆகவேதான் தேவன் அந்த இடத்திலே கனவீனப்பட்டார். மக்கள் மீது உள்ள கோபத்தை தேவன் மீது காட்டினார் என்று சொல்லலாம். மக்கள் மீதுள்ள கோபத்தினால் தேவன் சொன்னதை மறந்து தேவனுடைய வார்த்தையை அவர் மறந்து விட்டார், அதற்கு கீழ்ப்படியவில்லை. பிரியமானவர்களே, அதனுடைய விளைவு முக்கியமானது. நாம் அவசரத்தில் அல்லது கோபத்தில் சின்ன காரியங்கள் செய்தாலும் அதனுடைய விளைவு என்பது பெரியதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சின்ன காரியம் பெரிய காரியம் என்று இல்லை. தேவன் சொன்னால் சொன்னதுதான். அது சிறியதாக இருப்பினும் பெரியதாக இருப்பினும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாக, அவசியமாக, கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே மோசேக்கு அந்த சின்ன ஒரு செயல்பாடு, அந்த சின்ன கீழ்ப்படியாமை ஒரு மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. அதுதான் அவர் சரீர பிரகாரமாக கானானுக்குள் நுழைய முடியாத நிலை. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பல காரியங்களில் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சின்ன காரியத்தில் தவறுகிறோம் என்று நினைக்கலாம், ஆனால் அவைகளின் விளைவுகள் பெரியதாக இருக்கும். ஆதாமும் ஏவாளும் சின்ன ஒரு காரியமாகத்தான் தோன்றிய ஒரு காரியத்தை செய்தார்கள். ஒரு பழத்தை சாப்பிடுவது, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய விளைவு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்நாள் வரைக்கும் அந்த விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாடுகளை, அதனுடைய உக்கிரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில்
எதை செய்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் அவற்றிற்கு விளைவுகள் உண்டு. ஆகவே விளைவுகளை எண்ணி நாம் செய்கின்ற காரியம் சரியா தவறா என்பதை சிந்தித்து செய்ய வேண்டும். இல்லாவிடில் அதன் விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், சுமக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அது சிறியதோ பெரியதோ அதில் நாம் எந்த ஒரு சமரசமும் செய்யக்கூடாது. கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது நம்முடைய நலனுக்காகத்தான் என்பதை மறந்து விடக்கூடாது. மோசே எவ்வளவு பெரிய மனிதராக, எவ்வளவு பெரிய ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆகிலும் சின்ன ஒரு தவறு, சின்ன ஒரு கோபம் தேவனுடைய வார்த்தைக்கு அவரை கீழ்ப்படியாமல் போக பண்ணியது. அதன் விளைவை அவர் சுமந்தார். சரீரப்பிரகாரமாக அவரால் கானானுக்குள் நுழைய முடியாமல் போனது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளைகளுக்கு முற்றுமாய் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விளைவுகளும் நமக்கு நன்மையாக இருக்கும்படியாக இப்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோமாக. நம்மை அவருக்கு முற்றிலுமாக ஒப்புவிப்போமாக. தேவனுடைய நாம் இன்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக.